சொல்கிறோம். ஆண்டவர் சாட்சியாக வச்சிருக்காரு. ஐயா பப்பா நன்றி. ஆண்டவருக்கு முக்கியமாக ரொம்ப சாட்சின்னா ரொம்ப நேரம் சொல்லலாம். என்னோட சாட்சி சொல்லலாம், டைம் பத்தாது. ஒரு ஹவர் நான் இங்கேருந்து சாட்சியெல்லாம் சொல்ல நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு 5:30 மணிக்கு என்ன அறியாமே இருந்தாலும் அந்த ஒரு மாதிரியாக வந்து தொண்டையில் வந்து அப்படியே ஒரு அப்செட் ஆகலை, எரிது, ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துச்சு, என்னவோ ஆயிடுச்சு போல. இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஒருத்தர் சவாரி வந்தால் அப்படி நிறுத்திட்டேன், வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அதில் நீக்கி தண்ணி குடித்தவன் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி குடிச்சது ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து சர்ச்சைக்கு வருவேனா வரமாட்டேனா தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்தார் உங்கள் மத்தியில் சாட்சி சொல்கிறதுக்காக. ஏன்னா இது முக்கியமான காரியம். பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இந்த வருஷத்தில் வந்து ஆண்டவர் இது ரொம்ப அதிசயம் அற்புதம் நல்லா செஞ்சுருக்காரு. சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லை. என் மகளுக்கு நான் நினச்சாவே ஒரு கல்யாணத்தை பண்ணேன். நான் வைராக்கியத்தோடு இருந்தேன், இப்படி தான் பண்ணணும்னு. அது பெரிய வைராக்கியம், சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லை. எல்லாம் ஆச்சரியப்படுற மாரி ஆண்டவர் நடத்தினார் இந்த கல்யாணத்தை. ஏன்னா இது லாஸ்ட்டு, இது சொல்லணும்னா சாட்சின்றது ரொம்ப முக்கியமான காரியம். ஏதோ வரோம் போகிறோம், சபைக்கு ஏதோ வரணும்னா இருந்தா சாட்சின்றது ஏன் வெக்க பண்ணுற மாரி ஒன்று எனக்கு சாட்சி சொல்லணும்னு ஆசை. ஆனால் நம்ம ஜனங்க வந்து எதுவுமே சொல்ல, எனக்கே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்லணும். நான் தான் முதல்ல வந்து சாட்சி சொல்லுவேன் எப்பவுமே. ஆனால் அதுதான் தெரியல, ரொம்ப சில ஜனங்க வந்து என்னை பார்த்து ரொம்ப கஷ்டம், அது எப்படி இதுமாரிலாம் கல்யாணம் பண்ணால் ஒரு பெரிய ஆச்சரியம். சில பேருக்கு எப்படியோடய இருந்தது. ஆனால் ஆண்டவர் மத்தியில் நல்லா எனக்கு அழகாக செஞ்சு கொடுத்து நல்லா இதுவரையே நல்லா ஒரு 6 மாதம் ஆகுது. நல்லா என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில், அவங்க இந்த வீட்டில். அதேமாரி மருமகனும் நல்ல பையன், ஒன்றும் கொரோனா இல்லை, நல்லா வச்சுருக்கான், நல்லா பார்த்துக்கிறான். நல்லா நம்ம கிடைச்சது ஆண்டவரோட கிருபை, பெரிய கிருபை. அதுக்கு நன்றி சொல்லணும், எல்லாரும் கொடான கோடி நன்றி சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பிரேயர் வச்சுருந்தாங்க 27ஆம் தேதி. நான் வந்தேன், என்னால் முடிஞ்சது ஒரு 5 பேராவது இட்டு வரணுமே. என்னோட வைராக்கியம், அவங்க கிறிஸ்டினோ இந்துவோ என்னோட இது. ஆனால் எப்படியும் நான் வந்து அவங்க 6 பேர் இட்டு வந்தோம் உள்ள. அது யாருக்கு தெரியுமோ தெரியாது, 6 பேர் இட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சபைக்கு வரோம், ஏதோ ஒன்று வரோம் போகிறோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு ஆத்மா ஏதோ ஒரு ஆள் இட்டு வரணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இவ்வளோ கூட்டத்தை வைக்கிறாங்க, நம்ம ஜனங்க அப்படியே ஒன்றும் விசுவாசம் இல்லாத அப்படியே இருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அதேமாரி இந்த எஸ்டர் ஆர்த்தி வந்திருந்தாங்க, அவங்க நான் அவங்க சரியாக கூட கேட்கல, கொஞ்ச நாள் தான் கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிடத்துல போயிட்டேன். ஆனால் அவங்க எப்படி நம்ம கேட்கவே இல்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனால் அப்புறம் பார்த்தா என் வண்டியிலே வந்தால் உட்காந்தாங்க, இன்னொரு வரையும் போகணுன்னாங்க. அப்புறம் என் கூடயே அவங்க பேசிட்டே வந்தாங்க. நீங்கள் என்னம்மா பண்ணி 4 மாவட்டத்தில் எங்களுக்கு இருக்காங்க ஆளுங்களாம், நல்லா வர சின்னதாக தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் நான் சொன்னேன், உங்களை உலகம் போதும் படுபத்தமாக கூட அப்படின்னாங்க. அது பெரிய ஆண்டவர் நல்லா எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. நல்லா அதுக்கான கோடான கோடி நன்றி. எனக்காக நல்லா விசேஷமாக ஜெபம் பண்ணி கத்துனோம் சார்.